எல்லாருக்கும் வணக்கம். நானும் ஐடிகான் தான் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நம்ம குயிக்கா இத்தனை நாள் வரைக்கும் என்ன வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் பேசிக்ஸ், இன்ட்ரடக்ஷன், சின்டாக்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டிஷனல் லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் செக்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல பார்த்துருப்பீங்க, டிக்ஷனரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ டிக்ஷனரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்கும் என்னோட வீடியோ குவாலிட்டி அண்ட் என்னோட லெசன் டீச்சிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து டைரக்டா லெசனுக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இதுக்கு முன்னாடி ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் பைத்தான் ரிலேட்டட் சீரிஸ் வந்து இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹைராக்கியில பாருங்க, ஸோ தட் உங்களுக்கும் சில விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைரக்டா இப்போ அடுத்து நம்ம இன்னைக்கான ஒரு லெசனுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா செட், டியூபிள்ஸ், அதோட கோரிலேட்டட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட்ஸ், டியூபிள்ஸ், செட்ஸ் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கிறது. இதுக்கு அடுத்த வரிசையில வரதுதான் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு டிக்ஷனரினா என்ன? ஒரு டிக்ஷனரியோட மீனிங் என்னன்னா, அதுக்கான மீனிங், அது எங்க இருக்கு, அதோட வேல்யூக்கான இது அர்த்தம்ன்றது நம்ம தேடி பார்ப்போம் நார்மல் டிக்ஷனரி. ஸோ இது என்ன டிக்ஷனரிஸோட லேமன் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஒரு கீ வேல்யூ பேர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. டிக்ஷனரியை வந்து நம்ம லிஸ்ட்டை நம்ம இதுல ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் வந்து டியூபிள்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம். சாரி. ஓகே, செட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுவும் இதே மாதிரி ஒரு டிக்ஷனரியோட வேல்யூல மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? சோ நம்ம பார்த்த அந்த டிக்ஷனரி வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ டிக்ஷனரி வேல்யூஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்னா, இந்த செட்ஸ் ஸ்டோர் பண்ண பாத்தீங்களா, இதே மாதிரி இந்த சிம்பிள் தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, நம்ம டைரக்டா வேல்யூஸ் மட்டும் கொடுக்க போறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிக்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு 6ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் வந்து டிக்ட்னு கொடுத்தேன்னா இந்த டிக்ஷனரி வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடும். இந்த வேரியபிள் இருக்கிறது பிரிண்ட் ஆயிடும். இது எதுல இருக்கு? செட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அதோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம ஒரு டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து லிஸ்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் வேல்யூஸ்ல வந்து நான் சில வேல்யூஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பாத்தீங்களா, I am now learning. Okay, இங்க கொடுக்கல. I am now learning Python. ஸோ இதை வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த லிஸ்ட்ல வந்து கொடுத்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரிண்ட் வந்து பண்ணோம்னா என்ன ஆகும், திரும்ப அது லிஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு தனியா வந்து பிரிண்ட் ஆயிடும். ஐ எம் நவ் லேர்னிங் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு நவ் மட்டும் தான் வரணும் அப்படின்னா அகைன் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ண என்ன ஆகும், நவ்ன்றதும் இதுவாகும். இப்போ ஒருவேளை எனக்கு பைத்தான் மட்டும் வரணும் அப்படின்னா 0 1 2 3. ஸோ இந்த பைத்தான் மட்டும் வரணும்னா நான் வந்து இந்த பைத்தான் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு டைம் இண்டெக்ஸ் வேல்யூல என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூல எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இண்டெக்ஸ் வேல்யூல தெரியறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். இது அப்படியே நம்ம வந்து வச்சுப்போம். நம்ம என்ன பண்ண போறோம், டிக்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள், அதாவது நான் வந்து இந்த செட்ஸ் இருக்கிற அந்த பர்டிகுலர் சிம்பிள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீ வேல்யூஸ் எல்லாம் வந்து ஸ்டேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்ல வந்து கால் பண்ண போறோம். அதோட வேல்யூ நான் மென்ஷன் பண்ண போறேன். இது ஒருவேளை ஸ்ட்ரிங்ல இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்கா தான் நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், ஐஎம் சொல்லிட்டு போட போறேன். ஓகேங்களா? கம்மா. இப்போ செகண்ட் வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், அது வந்து பாத்தீங்கன்னா நவ்னு இருக்கு, அதுவுமே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ. இந்த தேர்ட் வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் இருக்கு. லேர்னிங் என்ன இருக்கு, ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஓகேவா? சோ ஸ்ட்ரிங்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலா வந்து ஃபோர்த் வேல்யூ. ஓகே, இந்த ஃபோர்த் வேல்யூ என்ன இருக்கு, ஆப்வியஸா ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. சோ பைத்தான். ஓகேவா? நீங்க கடைசியா முடிக்கும் போது கம்மா போடக்கூடாது. கம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் தான், அடுத்த வேல்யூ நான் மென்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், பிரிண்ட் dict2 கொடுத்துட்டா என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பிரிண்ட் dict2 கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஓகே, இப்படி மொத்தமா கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். எனக்கு இப்படி வரக்கூடாதுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான வேல்யூ மட்டும் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அந்த ஸ்பெசிபிக்கான வேல்யூஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெசிபிக்கான வேல்யூஸ் மென்ஷன் பண்ணி திரும்ப நம்ம லிஸ்ட்டுக்கான ஒரு சிம்பிள் நம்ம வந்து போடுவோம். நீங்க போடும்போது விஎஸ் கோட சஜஷன் கொடுக்கும், உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும், செகண்ட் வேல்யூ வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அதை ஃபோர்த் வேல்யூல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண, இந்த பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ஸோ பாருங்க, பைத்தான் வந்துருச்சு. நம்ம முன்னாடி அந்த லிஸ்டோட வேல்யூ என்னன்றது வந்து மென்ஷன் பண்ணும், இண்டெக்ஸோட வேல்யூ மென்ஷன் பண்ணும். இங்க டைரக்டாவே அந்த கீயோட வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணாலே அதோட அவுட்புட் வந்துருது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரிக்கான ஒரு மெயின் பெனிஃபிட்டே. நீங்க டைரக்டா வந்து என்னன்னு ரிமெம்பர் பண்ணலன்னா நீங்க வந்து ஒரு ஜேசான் ஃபார்மேட் கூட சொல்லலாம், டிக்ஷனரி ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணுவாங்க ஜேசான் எப்பவுமே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கீ வேல்யூ பேர்ஸ்ல இது பண்ணலாம். ஓகேவா. உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சின்னதா காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது நீங்க ஸ்ட்ரிங் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் இங்க பாருங்க ஒரு வேரியபிள் அப்படின்றத ஒரு இன்னொரு வேரியபிள்ல இது பண்றேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸ்ட்ரிங்கா ஐ எம் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இன்டிஜர் அப்படின்ற ஒரு இதுல வந்து 75 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து பூலியன், இல்ல எப்படி கொடுக்கலாம், எஸ் பூலியன். ஓகே, ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து டெசிமல். ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்குது, இன்டிஜரும் எடுத்துக்குது, சாரி பூலியனும் எடுத்துக்குது, அண்ட் டெசிமலும் எடுத்துக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பிரிண்ட் பண்ண போறேன்றத பாருங்க. இப்போ நான் வந்து இஸ் பூலியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. சோ இது நான் வந்து என்னன்றத நம்ம ரியல் டைம்ல எப்படி பார்ப்போம்ன்றத நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்குள்ள, நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த யூசர் ரோல் வந்து நான் இப்போ கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இங்க வந்து ரோல்னா ரோல்னு மென்ஷன் பண்ணுது. ஓகேவா. நான் இங்க அடிஷனலா வந்து ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ண போறேன். அது என்னன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண போறேன். ஓகேவா. இங்க நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ யூசர் வந்து ஆக்டிவா இல்லையான்றத நான் இப்போ வந்து இப்படி பார்க்க போறேன். ஓகேவா. ஸோ இப்படி பார்க்க போறேன். அது வந்து என்ன கொடுக்கும்னா அந்த யூசர் ஆக்டிவா இருந்தா ட்ரூன்னு கொடுக்கும். அந்த யூசர் ஒரு வேலை ஆக்டிவ் இல்லைன்னா அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இது ரியல் டைம்ல எப்படின்னா ஒரு யூசரோட ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி டிக்ஷனரி வேல்யூஸ்குள்ள சேவ் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லிஸ்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களால ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இல்லைன்னா வந்து பூலியன்ஸ் என்னோட நீங்க சேவ் பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸ் சேவ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக லிஸ்ட் யூஸே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. டிக்ஷனரிஸும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியோட ஐட்டம்ஸ் ஆக்சஸ் பண்றதும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து முன்னாடி போட்டேன் பாத்தீங்களா. ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ லேபிள்ல மென்ஷன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண போறோம். we used to find the variable of the information. ஓகே, இங்க பாருங்க. இங்க நான் வந்து இந்த பிரைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு கண்டினியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்றேன். பிரைஸ் வந்து 5000 சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா. நான் இப்போ வந்து முன்னாடி இப்போ இதை ஆட் பண்ணா கூட இங்க பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல இருந்து டிக்ளேர் ஆயிட்டு அது வருது பாருங்க. அதோட வேரியபிள் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ப்ராடக்ட்ன்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ள நான் சேவ் பண்ணிருக்கேன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணும்போது லிஸ்ட் வேல்யூ என்னது, லிஸ்ட் வேல்யூட கீயோட இது என்னது வேல்யூ நம்ம கேட்கல.
அந்த கீ என்னது? கீ வந்து பிரைஸ். அப்ப அந்த பிரைஸ்னா இந்த பிரைஸை மட்டும் தான் அது வந்து இது பண்ணும். ஸோ அந்த கீயோட பிரைஸ் வந்து 50,000. அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அது எப்படி கண்டினியூவா வந்திருக்கு பாருங்க. ஒரு வந்து கன்கார்டினேஷன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சஸ் பண்றதுன்றது நம்ம மென்ஷன் பண்ணும்போது லிஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதை பத்தி அடுத்தது மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம சாட் போர்ட் பத்தி நம்ம பண்ண போறோம். அதுல உங்களுக்கு நம்ம இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி மெத்தட்ஸ். இதுல நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. நம்ம என்னன்றது ஒண்ணுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீஸ்ன்ற மெத்தட்ஸ். கீஸ்ன்ற மெத்தட்ஸ் என்ன பண்ணுன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு செகண்ட். இந்த கீ மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரி வேல்யூஸ்ல இருக்கிற எல்லா கீஸையும் வந்து கொடுத்துரும். ஓகே, இதுவா இது கீ என்னது? இதுக்கு பேர் வந்து கீன்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னதுன்றது கீ, இது என்னன்றது வேல்யூ. அதோட கீக்கு இது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரிண்ட் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, பாருங்க. இப்ப டிக்ஷனரியோட கீஸ் என்ன இருக்கு? நேம், பிரைஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நான் போயிட்டு இன்னொரு ஒரு கீ ஆட் பண்றேன். கீன்னு சொல்லிட்டு நான் பூலியன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும்? இஸ்கீன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிக்ஷனரி கீயா வந்து ஆட் ஆயிடும். இதுதான் வந்து கீஸோட, அதாவது ப்ராடக்ட் டாட் கீஸ். அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கான கீ வந்து நம்ம மென்ஷன் பண்ணி என்ன கீ வேல்யூ இருக்குன்னு பாக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேல்யூஸ். இப்போ நான் இதை அப்படியே ஓப்பன்லேயே வைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அடுத்து கொஞ்சம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும். ஸோ இதோட வேல்யூஸ் என்ன? இப்போ நம்ம கீ பார்த்தோம். கீக்கான வேல்யூ என்னன்றது பார்க்கணும்ல. அப்போ அதுல இருக்கிற வேல்யூஸ்ல என்னென்னு பாக்குறதுக்காக டிக்ஷனரியோட வேல்யூஸ் என்னன்றது இது இங்க மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க. கீனா கீ மட்டும் மென்ஷன் பண்ணோம். வேல்யூஸ்னா வேல்யூஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணிடும். பாத்தீங்கன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஸோ அதுதான் இங்க தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெட்ன்றது என்னன்னா ஒரு வேல்யூவோட கீ, அதாவது ஒரு ஒரு கீ வச்சு ஒரு வேல்யூ வந்து மென்ஷன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கெட்ல வந்து எதுவுமே, அதாவது அந்த கீக்கான வேல்யூ எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நன் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணாம யூஸ் பண்றதுக்காக கெட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது கெட் பிரைஸ். இந்த கீயோட பிரைஸ் என்ன, இந்த கீக்கான பிரைஸ் என்னன்றதை நான் வந்து பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா 5,000 ரிட்டர்ன் பண்ணுது. முன்னாடி வந்து நம்ம டைரக்டாவே மென்ஷன் பண்ணலாம். லைக் வந்து ப்ராடக்ட் பிரைஸ் லிஸ்ட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்ண போறோம்னா அதோட பிரைஸை வந்து நம்ம டைரக்டா புல் பண்றோம் லிஸ்ட்டுக்குள்ள போகாம. ஸோ அதனால டாட் கெட் பிரைஸ், அந்த பிரைஸோட வேல்யூ என்னன்றதை டைரக்டா நம்ம கால் பண்றோம். ஒரு வேலை இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இல்லாதத ஒரு கீ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்னு ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க. இது வந்து நினைச்சிருந்தா ஒரு எரர் த்ரோ பண்ணலாம். ஒரு இல்லாத கீ கொடுத்தோம்னா நன்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து கீ வந்து சேஃபா யூஸ் பண்றதுக்காக, அந்த வேல்யூஸே இல்ல பட் அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ரியல் டைம்ல ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்ல தெரியாம வந்து எக்ஸல் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும் போது வெப்சைட் வந்து எங்க ஏதுன்னு தெரியாம கிராஷ் ஆகாம அதோட ஏதாவது எரர் வந்து பேக்கெட் எரர் காட்டாம இருக்கிறதுக்காக நன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். நன்னு கொடுத்தா அது எங்கேயும் போகாது, ஒண்ணுமே பண்ணாது அது ஆக்சுவலி. ஸோ அது அப்படியே நின்றுடும். ஸோ தட் யூசர் வில் அவர் அது வந்து அவைலபிள் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது பேட் ப்ராக்டிஸ் தான். ஒரு குவிக்கான டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அது இல்லைன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல காட்டுற மாதிரி கூட பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஃபார் சேஃப்டி ப்ரிகாஷன் தான், அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஓகே இந்த அப்டேட்ன்ற ஒரு கீவேர்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்டேட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணணும்னா, இல்ல இந்த பிரைஸோட இதை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண போறேன். நானே வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இப்போ ப்ராடக்ட்ன்றது அந்த டிக்ஷனரியோட பேரு டாட் அப்டேட். அந்த அப்டேட்ன்றது அந்த கீ இது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் இப்போ, அந்த வந்து ஒரே செகண்ட். ஓகே, இது வந்து நம்ம டிக்ஷனரிலாம் காட்டும். யா, கரெக்ட். ஸோ நம்ம டிக்ஷனரி, ஏன்னா இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டைரக்டா வந்து அப்டேட் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஒரு கீ வேல்யூஸ் வச்சு நம்ம அப்டேட் பண்றோம். அதனால டிக்ஷனரி ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம கொண்டு வரோம். ஸோ அதனால ப்ராடக்ட் டாட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கீ வேல்யூஸ்ல வந்து பிரைஸ் வேணாம், நான் என்ன பண்ண போறேன், நேமே வந்து நான் அப்டேட் பண்ண போறேன். நேம் என்ன அப்டேட் பண்ண போறேன்னா ஹெச்பி லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ண போறேன்.
ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே பிரிண்ட் வந்து கொடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நார்மல் லேப்டாப்லேருந்து எஸ்பி லேப்டாப்பாக அப்டேட் ஆகிடும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதனால தான் இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓட கீ வேல்யூஸ், அதாவது என்ன சொல்றது, இதை அப்படியே நீங்க டேரக்டா கூட நீங்க இது பண்ணிக்கலாம், நேம் கூட மென்ஷன் பண்ணி அதை நீங்க டேரக்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஹெச்பி லேப்டாப்னு சொல்லி தனியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்றதுக்கு, வேல்யூஸ் அப்டேட் பண்றதுக்கு அப்டேட் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாப் முன்னாடி தெரியும், அதாவது ஒரு இதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம முன்னாடி இருந்த அந்த செட் டியூபிள்ஸ் லிஸ்ட்ல அந்த வந்து பார்த்துப்போம் அந்த பாப்போட கீவேர்டுன்னு சொல்லிட்டு. நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோல பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீ வேல்யூஸ்ல எனக்கு இந்த வேல்யூ வேணாங்க, இல்லாத சைஸ் எனக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பிராண்டை நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன பண்ண போறேன்னா பிராண்ட் ஒன் டெல்லு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறேன், பிராண்ட் டூ லெனோவோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இங்க நான் என்ன பண்ண போறேன், பிராண்ட் ஒன்னை நான் ரிமூவ் பண்ண போறேன். நீங்க வந்து அந்த பிராண்ட் பர்டிகுலரா இல்ல அப்படின்னா அந்த பிராண்ட் ஒன்னு ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ பண்ண போறது பாத்தீங்களா, பிராண்ட் ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டு பிராண்ட் டூவை மட்டும் வச்சிருக்கு. இல்லாததை ரிமூவ் பண்றதுக்கு தான் அந்த பாப் வந்து யூஸ் பண்றாங்க, தேவையில்லை அதை ரிமூவ் பண்றதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக்ஷனரி, நான் முன்னாடி நெஸ்டட் லூப்ஸ், நெஸ்டட் ஃபார் லூப்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி கொண்டு வரதுக்கு பேர் தான் நெஸ்ட் டிக்ஷனரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, ஒரு டிக்ஷனரிக்குள்ள நிறைய யூசரோட டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்ப நம்மளுக்கு இந்த நெஸ்ட் டிக்ஷனரி வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர்ன்ற டிக்ஷனரிக்குள்ள நான் இன்னொரு யூசர் ஒன் யூசர் டூன்ற நெஸ்டட் சைல்ட் டிக்ஷனரி வந்து நான் போட்டிருக்கேங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான கீ வேல்யூஸ் வந்து இங்க மென்ஷனும் பண்ணிருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம இது என்னன்றது ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலா சொல்லிட்டா உங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஒரு டிக்ஷனரி இது பண்ண போறேன், யூசர்ஸ் டூ அப்படின்ற டிக்ஷனரி வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? டிக்ஷனரி இங்க ஆரம்பிச்சு இங்க ஸ்டோர் பண்ணி முடிக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இங்க யூசர் 001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இந்த யூசர் 001 குள்ள ஒரு நெஸ்ட் டிக்ஷனரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஓகேவா? இங்க வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா. ஓகேவா? ஏஜென்ட் சொல்லிட்டு 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்க நமக்கு அம்மா வந்து வேல்யூஸ்க்கு முன்னாடி கொடுப்போம் அடுத்த இதுக்கு போறதுக்காக, கீஸ்க்காக. இங்க நம்ம இன்னொன்னு நெஸ்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால யூசர் 002 கொடுத்துட்டு அகைன் அந்த ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். நேம் வந்து திவ்யா, ஏஜ் வந்து 32 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடிக்க போறோம். இதுக்கு மேல திரும்ப கமா வேணாம் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ கமா வேணான்னும் போது நம்ம திரும்ப அந்த கமா வந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்ட் ஆகுது. நம்ம அதுல விஷயத்துல ரொம்ப காஷனா இருக்கணும். இங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா இங்க கமா போடல. இப்ப கம்மா போட்டுன்னா இந்த இது படிச்சு பாருங்க. இங்க ஸ்டார்ட் ஆகுதுனால இங்க எண்ட் ஹைலைட் ஆகுது பாருங்க, இங்க எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஓப்பன் பாரந்திஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்ட் ஆகுது. அது நம்மளுக்கு யூஸ் ஆகும், எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் யூசர்ஸ் டூ. அந்த யூசர்ஸ் டூல என்ன பண்ண போறேன், யூசரோட 002 பாருங்க, அதுல நான் என்ன கீ வேல்யூ வந்து இது பண்ண போறேன்னா ஏஜ்ன்ற கீ வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன் நான். அப்ப எனக்கு என்ன காட்டணும், 32ன்னு காட்டணும். காட்டுது பாத்தீங்களா? சோ இதுதாங்க நெஸ்டட் கண்டிஷன், ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி கொண்டு வரதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ன்ற டிக்ஷனரிக்குள்ள எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க, பிளேயர்ஸோட டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நெஸ்டட் டிக்ஷனரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு உங்களுக்கு டிக்ஷனரியில ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன பார்க்கணும் என்னதுன்னு சொல்லிட்டு. நம்ம குயிக்கா அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போயிடலாமா? ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரீயூசபிள் பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து ரெடி பண்றதுக்கு வந்து அதை யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்றதை நம்ம பிக்டோரியலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் ஒரு சாட் போட்டையும் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு சாட் போட்டுன்றதை விட ஓகே, நாம வந்து ஒரு கார் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம்.
கார்ல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்லையும் பார்க்கலாம். ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும், ஒரு கிளட்ச் இருக்கும், ஸ்டேரிங் இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஸ் இருக்கும், முக்கியமா பிரேக்ஸ் இருக்கும், ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணும். ஃபர்ஸ்ட் கியர் பாக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இது கியர் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். கிளட்ச் வந்து மிதிச்சாதான் நம்மளால கியர் போட முடியும். அப்புறம் வந்து ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ்க்காக வந்து நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணுவோம். பிரேக் அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சடனா பிரேக் போடணும் நிறுத்தணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் பிரேக்கும் அப்படிதான் பார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் டிசைன் பண்ணும்போது இது இதுக்குதான் சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு கியர் பாக்ஸ் இங்க இருக்கு, ஒரு கிளட்ச் இங்க இருக்கு, ஒரு ஏசி இங்க இருக்கு, பிரேக் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்னால ஒரே ஒரே லைன்ல எல்லாத்தையும் அசம்பிள் வந்து பண்ண முடியும் என்னால. அதாவது கண்ணா பின்னான்னு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம என்னால அசம்பிள் பண்ண முடியும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே போகவே போகாது அப்படி இருந்ததுன்னா. சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் ஒண்ணு கூட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கியர்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது கியர் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இக்னைட் ஆயிடும். இக்னைட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளட்ச் வந்து போடுவோம். கிளட்ச் போட்டு நெக்ஸ்ட் வந்து கியர் வந்து கொடுப்போம். கியர் வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஆக்சலரேட் பண்ணுவோம். ஆக்சலரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து வேணும்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிரேக்ஸ் எல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி வேணும்னா போட்டுப்போம். ஓகேவா? சோ இது எல்லாமே காருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இது. ஒரு காருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த ஃபங்க்ஷன்ல கவர் ஆகுறது வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸுக்குள்ள இருக்கிறத ஒரு ஒரு இதுவும் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸை பத்திலாம் நிறைய படிப்போம். பட் கிளாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார். ஓகேவா? அதுக்குள்ள இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதா லோக்கல் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணும் அப்படின்றத பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஒரு மனுஷன், நான் தான் இந்த காரை ஓட்டுறேன். ஓகேவா? நான் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வச்சிருந்தா அந்த காரை ஓட்டுவோனான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நான் என்ன பண்ண போறேன், அது கால் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இக்னைட்ன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். அப்ப என்ன ஆகும், காரு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், கியர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும், அந்த கார் வந்து கியர் நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். சாரி, கிளட்ச் வந்து நான் மிதிப்பேன். கிளட்ச்ன்ற ஃபங்க்ஷன் கால் கிளட்ச் நான் மிதிப்பேன். அதுக்கப்புறம் கியர்ன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணா கியர் வந்து நான் போடுவேன். கியர் போட்டு நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேட்டர் நான் பிரஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ இந்த பர்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இக்னைட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகுமா, ஆகாது. சோ லாஜிக்கலா யோசிக்கணும் நம்ம. இந்த ஃபங்க்ஷன் நீங்க எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி போடலாம். ஆனா எது ஃபர்ஸ்ட் போட்டா எது லாஜிக்கலா வரும்ன்றது தான் இந்த இந்த ஃபங்க்ஷனோட பேசிக் ஐடியாவே அதுதான். ரீயூசபிள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் கியர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டதுனால நான் திரும்ப போய் கிளட்ச் பிரஸ் பண்ண முடியாது, ஏன்னா முன்னாடி இருக்குலாம் கிடையாது. நான் செகண்ட் கியர் போட்டேன், தேர்ட் கியர் போனா அகைன் நான் வந்து கிளட்ச் பிரஸ் பண்ணணும். ஃபோர்த் கியர் போனா திரும்ப அகைன் நான் கிளட்ச் வந்து பிரஸ் பண்ணணும். இதை போட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணணும் நான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் வண்டி ஆஃப் பண்ண திரும்ப நான் போய் இக்னைட் பண்ணணும். சோ எல்லாமே இது ரீயூசபிள் தான். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரீயூசபிள் திங். ஒரு எல்லாமே வந்து ரீயூசபிளா பண்றதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோட் வைஸ் வந்து போயிடலாம் நம்ம. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன் இஸ் ரீயூசபிள் பிளாக் டிசைன் ஃபார் த ஸ்பெசிபிக் டாஸ்க்னு சொல்லிருக்கோம். காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ரீயூஸ் பண்ண பண்ண அந்த விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நான் குவிக்கா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ கார் எக்ஸாம்பிள்னால உங்களுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணணும் கிரீட்டிங் வந்து எனக்கு ஹலோன்னு சொல்லிட்டு கொடுக்குது. சோ நான் லாக் அவுட் கொடுத்துட்டேன். லாக் அவுட் பண்ணணும் யூசர் லாக் அவுட்னு சொல்லிட்டு வருது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போமா? பாத்தீங்களா, யூசர் லாக் அவுட் அண்ட் ஹலோன்னு கொடுக்குது. ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷனை லாஜிக்கே எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. நான் இங்க கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லாக் அவுட்னு கால் பண்ணிட்டு சொன்னா லாஜிக்கா இருக்குமா, இருக்காது. நான் இப்ப என்ன பண்ண போறேன், அதை தூக்கி கிரீட்டிங்க்கு அப்புறமா கால் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ நான் கிரீட்டிங்க்கு அப்புறமா நான் கால் பண்ணேன்னா ஹலோ யூசர் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹலோ யூசர் லாக் அவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இக்னைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் கிளட்ச் பிரஸ் பண்ணேன். நான் கிளட்ச் பிரஸ் பண்ணிட்டு இக்னைட் போட்டேன்னா அது கரெக்டா இருக்குமா, இருக்காது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா வழிக்கிட்டு போயிடும், அது லாஜிக்காவே இருக்காது அது. சோ அதனாலதான் அப்ளிகேஷன் நீட்ஸ் லாக் அவுட் ஆபரேஷன் சேம் ஃபங்க்ஷன் கேன் பி கால். அதாவது இப்போ ஒருவேளை நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன்,
லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும், திரும்ப போய் வண்டி இது ஸ்டார்ட் ஆகும் அது. ஓகேவா, இங்க பாருங்க, ஹலோ யூசர் லாக் அவுட், திரும்பவும் ஹலோன்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன், வண்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப ஆஃப் பண்ணும்ல, அப்ப என்ன பண்ண போறேன், திரும்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃபே பண்ணிக்கிறேன்ப்பா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ இப்போ என்ன பண்ணும், வண்டியை நான் ஆன் பண்ணேன், வண்டியை ஆஃப் பண்ணேன், திரும்ப வண்டியை ஆன் பண்ணேன், திரும்ப வண்டியை ஆஃப் பண்ணேன். அவ்வளவுதான். இந்த லாஜிக்கே ரீயூசபிள் தான். ரீயூசபிள் வச்சு நீங்க வந்து பண்றதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு இடத்துல கொடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னன்றது பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது பாராமீட்டர்ஸ்னா ஒன்றும் இல்ல, நான் இதுதான் பண்ண போறேன். அதாவது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்லாட் இருக்கும். நான் சொன்னல கியர் கிளச் போறதுன்னு சொல்லிட்டு சொல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எம்டி ஸ்லாட்டுக்குள்ள ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கியரா, செகண்ட் கியரா, தேர்ட் கியரா, ஃபோர்த் கியரா, ஃபிஃப்த் கியரா நான் பாஸ் பண்ண போறேன். அது என்னன்றது இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காரா எடுத்துக்கோங்க. இந்த காரை எடுத்துக்கோங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த காரை வந்து கியர் மோடுக்கு நான் மாத்திட்டேன் நான். இப்ப கியர்ல இருக்கு. இந்த கியர்ன்றதா இந்த பாராமீட்டர். ஓகேவா, சோ இந்த கியர்ன்ற பாராமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், நான் இங்க வந்து ஒரு மிதிக்க போறேன். நான் ஒரு கால் பண்ண போறேன், நான் இங்க கால் பண்ண போறேன். என்ன அதாவது இவன் கேட்பான், ஹலோ என்ன கியர்ல நீ போட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறான். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் போடுறேன். இங்க வந்து கியர்னு போட போறேன். ஓகேவா, சோ இந்த கியர்ன்ற நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இது. இது வந்து கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ்க்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கேட்க போகுதுன்னா, ஹலோ யூசர், ஹலோ யூசர் விச் கியர் யூ வாண்ட் டு புட். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இங்கிலீஷ் கொஞ்சம் அப்பாலஜைஸ் பண்ணிக்கோங்க, நான் சும்மா இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ ஹலோ யூசர் நீ என்ன கியர் போட போறேன்னு சொல்லிட்டு இது வந்து இங்க வந்து கியர்ன்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணுது. நான் கியரு, ஓகேவா, நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன் என்ன நீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். அப்போ யூசர் என்ன பண்றான், ஹாய் நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கியர் நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓகேவா, இப்போ என்ன பண்றான், ஹலோ யூசர் விச் யூசர் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு விச் யூ வாண்ட் புட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கியர். ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி லாஜிக்கலா இருக்குமா. ஓகே, யா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ யூசர் இது வந்து கேக்குது. ஓகேவா, நான் திரும்பவும் என்ன பண்ண போறேன், திரும்பவும் வந்து கிரீட் பண்ணிட்டு நவ் செகண்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு போட போறேன் நான். ஓகேவா, சோ பாத்தீங்களா திரும்பவும் கேக்குது. கொஞ்சம் ஸ்பீடா போனதுக்கு அப்புறம் ஹலோ விச் யூசர் வாண்ட் டு புட் சொல்லிட்டு நவ் செகண்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கியர்ன்றது தான் இந்த கிரீட் பண்ணி இந்த கியர்ங்கிறது தான் இது வந்து கியர் பாக்ஸ். இது ஓகே, கியர் பாக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் பாராமீட்டர் வந்து அது வந்து கொடுக்க போகுது. அது வந்து நான் வந்து இந்த பாராமீட்டர் கொடுக்க போறேன்டா, நான் என்ன நான் கியர் நானு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த யூசர் கிட்ட கேக்குது. அந்த யூசர் என்ன உடனே கொடுக்குறான் அப்படின்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் கியர் கொடுக்குறேன், இப்போ நான் செகண்ட் கியர் கொடுக்குறேன் அப்படின்றது. ஏன்னா இந்த நேம்ன்றது வந்து அதாவது இந்த கியர்ன்றது வந்து பாராமீட்டர். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹலோ நவ் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்படின்றது பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட். ஓகேவா, அந்த ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன், அவன் பாராமீட்டர் கேட்கறான். அதாவது பாராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்குள்ள போடணும், ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரா போடணும். அதுதான் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஹை லெவல். போக போக நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு புரிய வரும் அதுல. ஓகேவா, சோ இது நம்ம கால்குலேஷன்ல பார்த்தா கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே இது நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப கால்குலேஷன்ல பண்ணேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றேன். நான் வந்து ஒரு கால்குலேட்டரா, நான் வந்து பிரைஸையும் நான் வந்து ஒரு மல்டிபிளேஷன் பண்ற ஒரு கால்குலேட்டர். ஓகேவா, நான் வந்து இப்படி மென்ஷன் பண்றேன். ஓகேவா, ஐ எம் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட்டர். ஓகேவா, நான் மல்டிப்ளேஷன் பண்ற கால்குலேட்டர் நான். ஓகேவா, நான் வந்து என்ன பண்ண போறேன், பிரைசிங் குவான்டிட்டியும் வந்து பார்த்தேன்னா என்கிட்ட இருக்கு, அதை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ நீ என்ன பண்ற, என்ன பிரைஸ், ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து பிரைஸையும் குவான்டிட்டியும் நான் வந்து பண்றேன்டா, நான் வந்து கொடுக்குறேன். நான் பிரைஸிங் குவான்டிட்டியும் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ற கால்குலேட்டர் நான். நீ என்ன வச்சு ஏதாவது கால்குலேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்க போறேன். அப்போ நான் என்ன கொடுக்க போறேன், 500, 3, அதாவது பிரைஸ்ன்றது 500,
மூணுன்றது குவான்டிட்டின்ற இடத்துல குவான்டிட்டி நான் கொடுத்தாகணும், மூணுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தாகணும். அப்ப என்ன பண்ணணும்னா இது கால்குலேட்டிங் ஆப்ரேஷன் பண்ணும் எனக்கு. ஓகேவா? இன் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட்டர் 1500 ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2000 சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த சேம் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இது கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஏன்னா இது சேம் திங் தான், இது சேமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இங்க இது சேமான விஷயம் தான். பட் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த கால்குலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து எங்க வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நம்ம என்ன ஒர்க் பண்ணுதோ அது ரிட்டர்ன் பண்ணுவது. ஆக்சுவலி இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, இந்த ஃபங்க்ஷன் நீங்க எடுத்தாலே நான் மல்டிபிளேஷன் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டோம் நம்ம. அதுக்கான பேராமீட்டரும் இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, பிரைஸ் அண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பேராமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டோட்டல்ன்ற வேரியபிள்ல வந்து இந்த டோட்டல்ன்ற பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கால்குலேட் பண்ணுது 1000 to 3 கொடுக்குது. நான் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கால்குலேட்டர், அதாவது நான் முன்னாடி பிரிண்ட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கேயே முடிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து வெளியில எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் நான் அந்த டோட்டல், அதாவது இங்க நான் 1000 இன்ட்டு 3 அண்ட் 1000 இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வெறும பிரிண்ட் கொடுத்தேன்னா 3000 2000 தனியா வருவாங்க. நான் என்ன பண்ண போறேன், இந்த டோட்டலா கன்வெர்ட் பண்ணி அந்த டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள வந்து நான் வந்து சேர்க்கணும், அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது இங்க ஃபங்க்ஷன் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளேஷன் வந்து கொடுக்க போகுது. இங்க நான் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணதை நான் எங்க வந்து இது பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது நான் வந்து இந்த கால்குலேட் டோட்டல்ன்றது இங்க கால் பண்ணி வேரியபிள்ல கால் பண்ணி அந்த பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆர்குமெண்ட் இங்க பாஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு பிரிண்ட் ஆகும்போது டோட்டலா கூட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன். அதாவது இது வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்டிகுலர் பிரிண்ட்லயே முடியாம அங்கேயே முடியாம ஜஸ்ட் காட்டும், ஜஸ்ட் இதுதான் சொல்லிட்டு காட்டும். இப்ப எனக்கு எவ்வளவு டோட்டல் இருக்குன்றது காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போறேன்னா அந்த பிரிண்ட் கொடுத்து அந்த வேரியபிள், அதாவது இங்க இருக்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணி அந்த டோட்டலா நான் கால் பண்றேன். அப்போ நம்மளுக்கு ஆஸ் யூசரா நம்மளுக்கு வந்து எவ்வளவு கால்குலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்லு பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? கார் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் செக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நான். ஓகேவா? ரெண்டு ரெண்டு இதுக்கு போடுறேன், நான் கால் பண்றேன். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா இது கார் வாஷ் பிளஸ் ஜெனரல் செக் ரெண்டுத்துக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னா 5000 பில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒருவேளை நான் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட், அதாவது இங்க ஜஸ்ட் நான் வந்து ஒரு இந்த இந்த பர்டிகுலர் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நான் இங்க டைரக்டா வந்து ரெண்டா கால் பண்ணி நான் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் நாங்க. ஆனா எதுக்கு எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ கார் வாஷ்ன்றதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் பில் வந்திருக்கு, ஒரு 3000 ரூபாய் பில் வந்திருக்கு. ஜெனரல் செக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பில் வந்திருக்கு. இப்போ டோட்டலா இதுக்கு வந்து எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5000 ரூபாய் சொல்லிட்டு பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நம்ம கால் பண்றோம். அந்த ரிட்டர்ன் நம்ம நார்மலா மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வேரியபிளுக்கு நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த வேரியபிளுக்கு நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஹை லெவலில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப்பு. ஸோ ஸ்கோப் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இது. ஸோ ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, அதாவது வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்றது, அந்த ஆக்சஸோட பெர்மிஷன் தான் அது. அதாவது ஒரு வேரியபிள்னு வந்துருச்சுன்னா அது வந்து குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ரெண்டா டிக்ளேர் பண்ணுவாங்க. குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்னன்றது நான் சொல்றேன் பாருங்க. இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மேல அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் குளோபலா அதை மென்ஷன் பண்றதுக்கு பேர் ரவின்றது மென்ஷன் பண்றதுக்கு இது வந்து குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்றதுக்கு பாருங்க, இது வந்து லோக்கல் வேரியபிள். ஒரு லோக்கல் வேரியபிள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் வேரியபிளை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க இருக்கிற மெசேஜ் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண முடியாது, இங்க வேரியபிளா நான் கால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, இதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு விஷயம் பண்ணலாம், பிரிண்ட் நேம்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க. ஓகே, இங்க பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மெசேஜ் வந்து எனக்கு காட்டுது. ஹலோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது எனக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து நேம் வந்து இங்க இந்த நேம் இது மறந்துருங்க. நான் அவுட்டர்ல நான் வந்து காமிச்சதுனால இது அப்படி போட்டிருக்கேன். நான் இங்க இந்த ஃபங்ஷனுக்குள்ள பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நேம் பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா நேம் ஏன் இங்க பிரிண்ட் ஆகுதுனால இங்க நேமே மென்ஷன் பண்ணலையே எங்கேயுமே. ஆனா நான் குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். குளோபலா இது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லிட்டு நேம் டிக்ளேர் பண்ணதுனால குளோபலா வந்து காட்டுது. ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொன்னு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் டம்மி ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். பிரிண்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கே இது காட்ட மாட்டேங்குது. டிஃபைனே ஆகல. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மெசேஜ் எங்கப்பா கொடுத்துருக்கேன், இந்த மெசேஜ் எங்கேயுமே கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு காட்டுது பாத்தீங்களா? இங்க நான் கொடுத்துருக்கேன். ஆனா யூஸ் பண்ண முடியுதா? முடியல. இதுவே வந்து நான் நேம் யூஸ் பண்ணா நேம் வருது. ஏன் வருது? கண்ட்ரோல் பஸ் பண்ணா பாருங்க இங்க போகுது பாருங்க. ஏன்னா நான் குளோபலா மென்ஷன் பண்ணிருக்கேன் அதை நான். ஓகேவா? குளோபலா மென்ஷன் பண்ணதுனால எனக்கு அது குளோபலா வருது. லோக்கலா டிக்ளேர் பண்ணால லோக்கலா வருது. இது ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகும்னா ஒரு கார், இதுதான் ஒரு காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு காரு. இந்த காருக்குள்ள நான் வந்து நிறைய ஃபீச்சர் இருக்கு. ஹலோ திஸ் இஸ் கியர். இந்த கியர் இந்த காரோட கியர்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அது என்னன்றது நான் சொல்றேன் நான். இப்ப பாருங்க குயிக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது காரோட நேம்னு வச்சுக்கோங்க. இந்த காரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வாக்ஸ் வேகன் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹலோ திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ திஸ் இஸ் டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இங்க ஹலோ திஸ் இஸ் டபிள்யூபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து இப்ப நான் அடுத்த லைன்ல காட்ட வேணாம், எனக்கு ஒரே லைன்ல காட்டணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை எய்தர் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நேம்னு சொல்லிட்டு தனியா நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இங்க நேம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இது காமிச்சிக்கலாம். ஹலோ திஸ் இஸ் வாக்ஸ் வேகன். சோ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபல் வேரியபிள்னா நீங்க வெளியில எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க உள்ள எல்லா ஃபங்க்ஷன்லயும் நீங்க கால் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நீங்க கால் பண்ண முடியும், வெளியில கால் பண்ண முடியாது. நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் சேட் போர்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணும்போது நான் அது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேட் போர்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். நம்ம அடுத்து நான் அந்த ஏஐ சீரிஸ்ல நான் சேட் போர்ட் வச்சு ஒரு மினி சீரிஸ் நான் பண்ணுவேன். அதை வச்சு நம்ம பண்ணலாம். அதுல நான் வந்து டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பண்றதுன்றது நம்ம சொன்னோம். ரெஸ்பான்ஸ்லாம் டைனமிக்கா இருக்காது, ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். பட் டைனமிக்கா நம்ம போக போக கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கு முக்கியம். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல நிறைய விஷயத்த உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கான பூஸ்டப்பா இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நான் ஒரு எஃபர்ட் போட்டு நான் வந்து என்னுடைய என்னுடைய ஃப்ரீ டைம்ல ஆக்கிட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்காக நான் பண்ணணும்னு சொல்லல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ண இன்னும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றியுடன் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.